ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தை, நீ தேடி உனக்காக ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த இப்போது உன் கைகளிலேயே சேர்ப்பதற்கான நேரம் வந்து விட்டது. ஆம் என் செல்லமே, சுக்கிர திசை ஆரம்பமாகிவிட்ட உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களும் தானாகவே உன்னை தேடி வந்து சேர்ந்து உன்னை வெற்றிகரமான ஆளாகவும் மாற்றப் போகுது. நீ செய்யக்கூடிய வேலைகளை மகிழ்ச்சியாக செய்ய ஆரம்பித்து விட்டாயல்லவா? இனிமேல் வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேர்ந்துவிடும். அப்படிப்பட்ட வெற்றி என்பது உன் எண்ணத்தில் நீ எதை நினைத்தாயோ அதுவே உனக்கானதாக மாறும் என் செல்லமே. முயற்சியும் பயிற்சியும் நம்பிக்கையும் உனக்குள்ள இருக்கும்போது நான் எப்படி அதற்குரிய பலன்களை தராமல் இருப்பேன்? இனிமே பாரு, உன் வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்கள் வரும். தோல்வியும் வெற்றியும் மாறி மாறி வந்த காலமெல்லாம் இப்போது முடிஞ்சு போய் நிரந்தர வெற்றியை நீ நிம்மதியாய் அனுபவிக்க போற. உன்னை பார்க்கக்கூடிய ஆசையில வெற்றியும் தோல்வியும் விருந்தாளியா ஒருத்தரா உன்னை தேடி வந்துகிட்டே இருந்தாங்க தானே. ஒரு சிறு வெற்றி கிடைக்கும், அப்புறம் மிகப்பெரிய தோல்வி கிடைக்கும். மீண்டும் மீண்டும் இப்படிதானே உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த. ஆனா எதுவுமே உன்கிட்ட நிலைச்சும் இருக்கல. எப்போது பார்த்தாலும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மட்டும் நிரந்தரமாக உன்னை ஆட்கொண்டிருந்த உன் வாழ்க்கையில இப்போது மகிழ்ச்சியை முழுவதுமாக உன்னிடம் ஒப்படைக்க நான் வந்து விட்டேன். வெற்றிங்கிறது காசு கொடுத்து வாங்குறதோ அல்லது கொடுத்து பெறக்கூடிய பொருளோ அல்ல. முயற்சி செய்வதன் மூலமாக கிடைப்பது தானே வெற்றி. அந்த வெற்றியை அடைவதற்கான நீ எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து செய்து வா. நீ முயற்சியை கைவிடாத வரையிலும் வெற்றியும் உன்னை கைவிடாது என் செல்லமே. தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையில நின்று ஒரு கணம் நீ யோசிச்சினாலே உனக்கான வெற்றியை நோக்கிய பயணம் என்னங்கிறது உனக்கு தெளிவா தெரிஞ்சிடும். அதை விட்டுட்டு தோல்வி அடைஞ்சிட்டோமேனு வருத்தப்படவும் கூடாது, வெற்றி பெறும்போது ஆணவம் அடையவும் கூடாது. இது ரெண்டுக்கும் நடுவுல தான் நீ எப்போதுமே இருக்கணும். உன் வாழ்க்கை பாதை என்பது மிகவும் கரடு முரடானதாகவும் காயங்களை கொடுத்து உனக்கு வழிகளை தோற்றுவிக்கக்கூடிய நிலையில் இருப்பதும் எனக்கு தெரியும். அழுத்தம் என்பது அள வைக்கும், அது சிரிப்பை சிற வைக்கும். அப்படிப்பட்ட மன அழுத்தம் உனக்குள்ள வேண்டாம் என் செல்லமே. எப்போது பார்த்தாலும் கண் கலங்கி மன வேதனைப்பட்டே உன் வாழ்நாளை வீணடிச்சிடாத. உன் மனசை காயங்களால கலங்கடிக்காம உனக்கான நல்லதை நான் செய்வேன்னு என்னை நம்பி ஓடிவா. உன்னுடைய உள் உணர்வுக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டம் என்பது என்னன்னு எனக்கு தெரியும் என் செல்லமே. ஓ சாயப்பா உனக்கான வெற்றியை உனக்கானதாகவே உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். எப்போதுமே வெற்றிங்கிறது எப்போது கிடைக்கும் தெரியுமா? யாராலுமே செய்ய முடியாமல் கைவிட்டு விட்டு போன பிறகும் அயராமல் யார் தொடர்ந்து போராடுகிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். நீ செய்யக்கூடிய வேலையையும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் கவனத்தோடும் செய்தாலே வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேர்ந்து விடும் என் செல்லமே. உன் மனசுல இருக்கக்கூடிய துன்பங்களை தூரமாக வைத்து விட்டாயல்லவா? இனி இன்பம் மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்கிற எண்ணத்தை எப்போதும் லட்சியமா வச்சுக்கோ. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும்படியும் நீ எதிர்பார்த்த சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமையும்படியும் நான் பார்த்துக்கிறேன். உன் மனசு முழுவதும் நம்பிக்கையை தொடர்ந்து வச்சுக்கிட்டு சரியான முயற்சிகளையும் தொடர்ந்து செய்து வந்தாலே போதுமல்லவா? வாழ்க்கை என்பது புனித பயணம் கிடையாது, அது புயலுக்கும் பூகம்பத்துக்கும் இடையிலான போராட்ட பயணம். அப்படிப்பட்ட போராட்ட பயணத்துல கொஞ்சமாவது ஓய்வு கிடைச்சிடாதா? எனக்கான நல்லது நடந்திராதான்னு தானே நீ போராடிக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்க. நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்தில் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நான் கொடுப்பேன். நீ கலங்காதே, கவலைப்படாதே. நிச்சயம் உன் மனசுக்கு ஆறுதலையும் உன் வாழ்க்கைக்கான தேறுதலையும் நான் கொடுப்பேன். துயரம் என்று தளராதே என் செல்லமே. உன் எதிர்காலத்தை நினைச்சும் நீ பயப்படாத. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடுனீனா, துணிந்து தைரியமா போய்கிட்டே இருந்தீனா வெற்றி உனக்குதான். நீ எதிர்பார்த்த விஷயமும் நீ தேடி தவிச்ச விஷயமும் இப்போது தானாகவே உன்னை வந்து சேர்ந்து விடுவேன் செல்லமே. காரண காரியமில்லாமல் எந்த ஒரு செயலும் உன் வாழ்க்கையில நடப்பது கிடையாது. எல்லாத்தையுமே நான் ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களிலும் ஏதாவது ஒரு நல்லது ஒளிந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நல்லதையே செய். யாரிடமும் எந்த பலனையும் எதிர்பாராமல் இரு. அது உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு தான் அழைத்துச் செல்லும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இனி தானாகவே உன்னை தேடி வந்து சேரப்போகுது. ஓம் சாய்ராம்.